ஹாய் அன்பு தானே எல்லாம் செய்து நேயலுக்கு வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். ஒரு பிள்ளையாரானவங்க வந்து குளத்து ஓரத்தில் ஒரு முள்ளுச்செடிக்குள்ளே இருந்த மாதிரி கிட்டத்தட்ட அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு 600 வருட பழமையான ஒரு பிள்ளையார் சிலைன்னு. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்தவங்க ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே குடிபெயர்ந்து வந்தவங்க இந்த பிள்ளையாரை எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாரானவங்க வாய்க்கால்லையும் வரப்புலையும் குளத்துலையும் கிடந்திருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஒரு எடுத்து வந்து இப்போ ஒரு இதில் வச்சுருக்குறோம். நமக்கு உதவியாக வந்து பார்த்திங்கன்னா டேனிபுராவும் நம்ம வந்து அழைச்ச உடனே வந்து எனக்கும் அதுதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் சொன்னேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டார். டேனியல் ப்ரோவோட உதவியும் இதில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து அதில் பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விநாயகர் எதர்ச்சியாக ஒரு ஆள் என்னை பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும், நீனே போனாலுமே கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் லீவ் போட முடியாது, எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷன்.